அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இப்போ அங்கே போயிட்டோம். தலையரவட்டான் வந்து முதல்ல ரொம்ப சரியாகவே இல்லை. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயில் கட்டி அங்கே ஒரு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. தலையரவட்டான் குப்பான்னு நம்ம கடலூருக்கு பக்கத்தில், கடலூர் ஓட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாவுக்கரசர் வெளியில் வராது. அங்கேயே தங்கி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பரிகம் பாடிட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா தலங்களுக்கும் சென்று வருகிறார். ஒரு சில நிகழ்வுகள் சில தலங்களிலே நடந்த மட்டும் நம்ம பார்க்கலாம். பெரிய வரலாறு ஃபுல்லாக சொல்லத்துக்கெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு நேரம் இருக்கு. இப்போ நம்ம இந்த 4 அரசன் செய்த அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு வெளியில் வந்து விட்டார். அதனால் பல்லவ மன்னனும் சமணத்தை இதை விட்டு சைவத்தை சார்ந்தார். ஸோ எப்போ அரசன் வந்து சமணத்தை விட்டு சைவத்துக்கு வந்தாலும் அவன் கீழே சில குடிமக்களும் சைவத்திற்கு சார்ந்தார். ஸோ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு செயலை ஒரு சாதாரண தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் இறை திருவடியை நினைத்து தாங்கி துன்பமே இல்லை என்று சொல்லி அந்த துன்பத்தை எல்லாம் ஒன்று தாக்காமல் வெளியில் வந்த நிலைமையை பார்த்த அரசன் சமணத்தை விட சைவம் சிறந்தது என்று சைவத்தில் சேர்ந்தார். அது அரசன் போனோடனே எல்லா குடிமக்களும் இவர் இறைவனுடைய பெருமையை பாடிட்டே போகிறார். தில்லைக்கு போகிறார். தில்லைக்கு போய் இறைவனை வணங்கினார். கண்ணீர் கூப்பிட்டு கண்ணிலிருந்து இறைவன் நடராஜ பெருமானை பார்த்துட்டு இவர் அந்த நிவானதின்னு சொல்லுவாங்க, வெள்ளாளன், அது வழியாக போகும்போதே இந்த கிளிகள் எல்லாம் கத்துவது இவர் காதிலே நமச்சிவாய நமச்சிவாய என்று கேட்கிறார். அத்துணை ஒன்றி போயிட்டார். அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, உடம்பு நடுங்குது, உள்ள விதிர் விதிர்க்கிறது. நடராஜ பெருமானை போய் பார்க்குறாங்க. அவ்வாற கண்ணீர் வழிகிறது அப்படின்னு பாடுறாங்க. எல்லாம் போய் பார்த்தோம். அத்துணை ஒரு பக்தியோட பார்க்கும்போது ஒரு காதல் விழுதான். என்று வந்தாய் அப்படி இறைவன் கேட்கிறார். அவங்கள எப்போ வந்த அப்படின்னு கேட்க என்ன சொல்றாரு? எல்லாரும் என்ன வேண்டிக்குவாங்க இறைவனிடம், எனக்கு இந்த பிரிவை விட்டுட்டு உன்னுடைய அதாவது முத்தின கைலாயத்துக்கு போயிடணும், உன்னுடைய திருவடிக்கு போயிடணும். ஆரோக்கியத்தில் நடராஜ பெருமான் ஏற்றாப்புறம் அதை கேட்கணும். இல்லைப்பா, எனக்கு இன்னும் பிரிவு வேணும். ஏன் வேணும்? உன்னுடைய திருவடிகளை நான் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பாடலாம். என்ன பாட்டு? இல்லையிலே இன்னொரு பிறப்பு வேணும்னு சொன்ன பாட்டு எதுன்னு கேட்க. குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாய். ரொம்ப எளிமையான குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாய் நெய்குமின் திரிப்பும் அப்படின்னு பாடி பாடலாம். இந்த பாட்டுக்கு இன்னொரு ஒரு முக்கியத்துவம். இந்த தேவார திருமுறைகள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த பாட்டு. எப்படின்னா, சோழ குந்தவி நாச்சியார் கோயிலுக்கு போறாரு. அங்க பூ கட்டிட்டு இருக்க ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்ன பாட்டு? இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, எங்க அப்பா பாடிட்டு இருந்தாங்க. அப்பா அவன் பாடின பாட்டு இந்த பாட்டு பாட்டாங்க. இவ்வளோ நல்லா இருக்குது இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னா, அதுக்கப்புறம் தான் சோழ இளவரசனும் சென்று சோழ பேரரசை கொண்டு இந்த மாதிரி தேவார பாடல் எங்கெங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியிட்டு சொன்னால், நம்ம இன்னைக்கு 12, 7, 8 திருமுறை நமக்கு இருக்கிற காரணம், மூல காரணம் இந்த பாட்டு. அத்துணை சிறப்பு வாய்ந்தது இந்த பாட்டு. நாவுக்கரசர் பாடியது ஒரு பக்கம். அவர் வந்து பாடிட்டு, எனக்கு பிறவி, இன்னொரு பிறவி கொடு, எல்லாரும் பிறவி வேண்டான்னு சொல்றது, இன்னொரு பிறவி எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிறவி வேண்டும் என்று கேட்ட பாட்டு தான் திருமுறைகளை நமக்கு கொண்டு வரும் வெளியே. அந்த பாடல் பாடினதை கேட்டுத்தான் சோழ குந்தவை நாச்சியார் இந்த பாடல் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அரசனிடம் சொல்லி, தேடுங்கள் எல்லாரும் தேவாரம் எங்கன்னு சொல்லி, அது தில்லையிலேயே வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி, தில்லையிலே மூவர் வந்தால் தான் நான் கொண்டு வந்த தீட்சைக்கு சொல்ல, மூவருடைய சிலைகளை கொண்டு வந்து, இது சிலைகளா இல்லை மூவர்களா என்று கேட்ட தீட்சைக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா உள்ள இருக்க நடராஜர் சிலை தானே, அப்போ நடராஜர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகினா அந்த மூவரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த தேவார திருமொழியை அரசனிடம் ஒப்புவிட்டார். ஸோ அந்த மூல காரணம் இந்த அதுக்கு முக்கியத்துவம்.
அவர் தில்லையில் அப்படி தரிசனம் பண்ணிட்டே இருக்காரு. அங்கே அந்த இது போயிட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு அப்போ ஒரு ஞானசம்பந்தர் இந்த சிறு குழந்தையாக இருந்து ஒரு திருப்பதியில் பாடிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காதில் விழுகிறது. உடைய சீர்காழி சென்று ஞானசம்பந்த பெருமானை சந்திக்கிறார். ஞானசம்பந்த பெருமானும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இவர் வருகிறார் என்ற உடனே அவரும் அவருடைய அடியாளர்கள் வந்து இவரை அழைத்து சென்று கடவுளாக கொண்டிருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அவரை பார்த்தது வந்து அவருடைய 4 தலை போனதுக்கு அப்புறம் 5வது தல யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன் ஞானசம்பந்தரையும் இவர் பார்க்கணும். 3 சந்திப்புகள் நிகழ்கின்றன. அங்கே அவங்க எல்லாம் பாடிட்டு போகிறாங்க. திருக்கோலக்கா சொன்னோடனே இவர் தனியாக போகிறாங்க. பொதிகள்லாம் பாடிட்டு அப்புறம் வந்து இவங்க மறுபடியும் வந்து வீழ்ச்சி மழலைக்கு போகிறாங்க. நான் மற்ற நடுவில் எல்லாம் நான் சொல்லலாம். வீழ்ச்சி மழலைக்கு போகிறாங்க. அங்கே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அங்கேயே தங்கி நீண்ட நாட்கள் அங்கே தங்கி பாடிட்டு இருக்கிறாங்க. பதிகங்கள் பல பாடுகிறார்கள். அங்கே வந்து உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்போ இறைவன் இவருடைய கனவிலே தோன்றி உங்களுக்கு உணவு தேவையில்லை, நீங்கள் பசியினாலே நீங்கள் வருந்த மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் இருக்கின்ற ஊரில் உள்ள மக்கள் பஞ்சத்தினாலே துன்புறுகிறார்கள். ஸோ அவர்களுக்காக நான் ஒருத்தருக்கு ஒரு காசு கொடுக்குறேன், அந்த காசை வச்சு நீங்கள் பொருள்கள்லாம் வாங்கி உணவு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்க. கிழக்குப்புற வாசலிலே ஒரு காசு வைப்பார் ஞானசம்பந்தருக்காக, மேற்குப்புற வாசலிலே ஒரு காசு வைப்பார் நாவுக்கரசருக்காக. 2 பேருக்கு 2 படம். அங்கே அந்த காசை வச்சு எல்லாரும் அந்த அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் உணவிடுகிறார்கள். பஞ்சம் தீர்கிறது. மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டாங்க. மக்கள் வயிறார விட்டு கழிப்படைகிறார்கள். அந்த கழிப்பு போனால் தான் இறைவனை வணங்கக்கூடிய அந்த எண்ணம். இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஞானசம்பந்த பெருமானிடம் வந்து அடியவர்கள் முறையிடுகிறார்கள். நம்முடைய மடத்திலே உணவு வழங்குவதற்கு தாமதமாகிறது. நாவுக்கரசுடைய மடத்திலே எல்லாம் விரைவாக நடந்து விரைவிலே உணவு அளித்து விடுகிறார்கள், என்ன காரணமோ தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்புறம் ஞானசம்பந்தர் கேட்கும் போது இவருக்கு மதிப்பு குறைவான காசை ஞானசம்பந்தருக்கும் சிறிது மதிப்புக்குரிய காசை நாவுக்கரசருக்கும் கொடுப்பதாக தெரிகிறது. அவர் கொடுத்த காசை உடனே எடுத்துட்டு எல்லாம் கூட கொடுத்துடுறாங்க. இவருக்கு கொடுக்குற காசு கொஞ்சம் அதை எழுச்சி பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுக்குறாங்கன்னா அந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய கை கால்களை வருத்தி தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், சரியை தொண்டு செய்கிறார், உழவாரப்பணி செய்கிறார். இவர் இறைவனை பாடிக்கொண்டு இறைவனுடைய மகன் என்ற நினைப்பிலே செய்கிறார். ஸோ அவருக்கு வந்து நான் உயரிய காசு கொடுத்தேன்னா அந்த தொண்டு செய்கிறவரை விட்டு விட்டது மாதிரி ஆகிவிடும் என்ற ஒரு எண்ணம் அப்படின்னு இந்த சான்றோர் பெருமக்களுடைய கருத்து இப்போ நம்ம சேக்கிழார் பெருமானா அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த காசு வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பல தலங்கள் போட்டு திருமலைக்காட்டுக்கு வருகிறார். திருமலைக்காட்டுக்கு வந்தவொடனே இறைவனை தரிசிக்க செல்கிறார்கள். நேர் வழி மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே பக்கத்து வழி போங்க அப்படின்னு ஏன் என்று கேட்கிறார்கள். நீண்ட நாட்களாக வேதங்கள் பாடி இந்த கதவை அடைத்து சென்றன. ஸோ அதை திறப்பதற்கு வழி இல்லை. ஆகையினாலே நாங்கள் எல்லோரும் மாற்று வழியாகத்தான் சென்று இறைவனை காண்பது என்று சொல்கிறார்கள். அதை வந்து தீர்க்க வேண்டும். நான் வந்து முன் வாசல் வழியாகத்தான் நாம் சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நாவுக்கரசு பெருமான் வேண்டுகோள் வைக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு ஞானசம்பந்தர் பெருமான், நீங்கள் கதவு திறக்க பாடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஒரு பாடம் பண்ணின் நேர்மொழியாளர் ஒரு பாட்டு பதிகப்பார் 10 பதிகப்பாடுறாரு. கதவு திறக்கலை. 11வது பதிகம் இரக்கமில்லையா இறைவா உனக்கு அப்படின்னு கேட்டவுடனே கதவு திறக்க. எல்லாம் கதவு திறக்க போய் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. வெளியில் எல்லாரும் வந்தவுடனே நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்தரை பார்த்து, ஐயா நான் திறக்க பாடினேன், நீங்கள் கதவு மூடுவதற்கு பாடுங்க. ஏன்னா கதவை மூடி திறந்தாதான் அதுக்கு மூட சொன்னாங்க. இவர் ஐயா வந்து இது சதுரம் மறைந்தார்னு ஒரு பாட்டு பாடினோடனே முதல் பாட்டிலே கதவு போயிடுச்சு. நம்ம மீதி 10 பாட்டையும் அவர் வந்து அந்த பதிகத்தை முடிப்பதற்காக பாடி நிறைவு செய்கிறார்கள். அந்த இரவு வந்தது. நாவுக்கரசு பெருமான் வந்து அயர்ந்து உறங்குகிறார். உறக்கம் வளர்கிறது.
அவருக்கு நான் வந்து இறைவனுடைய திருக்குறிப்பு தெரியாமல் நான் பாடிவிட்டேன். நான் வந்து ஞானசம்பந்த பெருமானை அல்லவா பாடி கதவை திறப்பதற்காக நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர் சொன்ன உடனே நானே முன்னின்று பாடிவிட்டேனே, இறைவனுடைய திருக்குறிப்பை நான் அறிய முயற்சிக்கவில்லையே என்று மனசுக்குள்ள ஒரு பெரிய குறுகுறுப்பு உறக்கம் வரவில்லை. அதுதான் ஒரு காரணம். ஒரு பாட்டு பாடினதால் மூடிட்டு அப்படிங்கிறது சொல்ல, அது அந்த ஒரு பாட்டு பாடினதே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியும். அதை நான் சொல்கிறேன். இந்த கனவுல தோண்டி வந்து இறைவன் தோண்டி திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படியா அப்படின்ட்டு இவர் உறக்கத்தில் திருவாய்மூருக்கு செல்கிறார். இதை கேள்விப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் திருவாய்மூருக்கு செல்கிறார் என்று ஞானசம்பந்தரும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அது போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி திருமறைக்காட்டிலே கதவு திறப்பதற்காக ஒரு பாட்டு பாடினேன். கடைசி பாட்டுக்கு கதவு திறந்தது. ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடினோடனே கதவு மூடிடுச்சு. அப்போ நாவுக்கரசருடைய பாட்டுக்கு செவி சாய்க்கவில்லையா இறைவன்? அவருடைய வேண்டுகோளை செவி சாய்க்கவில்லையா? ஞானசம்பந்தர் சொன்ன உடனே கதவு மூடிட்டாரு. இது வந்து ஒரு பொருத்தமான ஒரு எண்ணமா? நம்ம வேற வகையில் சிந்திக்கிறோம். 11 பாடல்கள் பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அவர் வழக்கமாக 10 பாடல்கள் தான் பாடுவார். இதுக்காக 11 பாடல்கள் பாடுகிறார். 11 பாடல்ல எத்தனை பாட்டுக்கு கதவு மூடி இருக்குது? 10 பாட்டுக்கு கதவு மூடி இருக்கு, சரியா? ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருக்கு. ஞானசம்பந்த பெருமானும் 11 பாடல்கள் பாடுகிறார். எத்தனை பாட்டுக்கு கதவு திறந்திருக்கு? ஒரு பாட்டு. 2வது பாட்டு ஆரம்பிச்சு மூடிச்சு. இதில் என்ன வேறுபாடு? அவர் பாடிய பதிகத்தில் உள்ள ஒரு பாட்டுக்கு கதவு திறந்தது, ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பாட்டுக்கு கதவு திறந்துச்சு. இது எந்த வித வேறுபாடு? நம்மளா நினச்சிக்கிறோம் இது வந்து அவர் 11 பாட்டு ரொம்ப இலக்கமில்லைன்னு சொன்ன உடனே தான் வந்து இறைவனுக்கு கணக்கு கரெக்டாக தான் போடுறாங்க. இறைவனுடைய கணக்கு மாறுவது. அவருக்கு ஒரு பாட்டுக்கு திறந்தது, இவருக்கு ஒரு பாட்டுக்கு திறந்தது. அவர் வந்து 10 பாட்டுக்கு மூடிட்டாரு, இவருக்கு 10 பாட்டுக்கு மூடிட்டார். ஆகையினாலே இறைவனுடைய திருநோக்கத்திலே ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசர் பெருமானையும் ஒன்றாகத்தான் நோக்கினார் என்று இது சொல்றார். இது வந்து இதுக்கு ஒரு விளக்கம். இவங்கெல்லாம் திருவாய்மூருக்கு போகிறாங்க. திருவாய்மூருக்கு போனாரு. நாவுக்கரசர் கேட்குறாரு, என்ன வர சொல்லியா, எனக்கு நீ வந்து காட்சி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ உன்னை பாடிய ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறார், இப்போ கூட நீ காட்சி கொடுக்காம இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. காட்சி கொடுக்குறார். அது ஞானசம்பந்த பெருமான் வாயிலாக நாவுக்கரசர் அந்த காட்சியை கண்டதாக புராணத்திலே குறிப்புகள் இருக்கின்றன. அதற்கு வேறு வேறு கருத்துக்கள்லாம் இருக்குது. அது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவர் அப்படியே அதில் முடிச்சுட்டு திருமறை காட்டிலேருந்து இழுத்து போட்டு வராது. வந்த உடனே இவர் வந்து ஆளவாய் சொல்கிறாரு. நம்ம ஞானசம்பந்த பெருமான், ஆளவாய் நீங்கள் செல்ல வேண்டாம், சமணர்கள் வந்து ரொம்ப கொடுமையானவர்கள், நீங்கள் சிறு குழந்தை, இங்கே போக வேண்டாங்கிறாரு. இல்லை, இறைவனுடைய அவர் வேயிறு தோழி பங்குன்னு ஒரு தையத்தை பாடிட்டு இந்த பாடலில் வந்து நமக்கு கோள்கள்லாம் எதுவும் செய்யாது போல, நான் போயிட்டு வரேன்னு அவர் போகிறாரு. இவர் இந்த பக்கம் வந்துட்டார். அவர் ஆலவாய்க்கு போயிட்டு திருப்பி வந்தோடனே இவர் ஆலவாய்க்கு போயிட்டு வராரு. அப்புறம் மறுபடியும் சந்தித்து இவங்க சில தலங்களுக்கு போயிட்டு திருப்புகலூருக்கு போகிறார். அவருடைய வயது முதிர்ந்து விட்டது. இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து அவருடைய கல்லூர் திருமணத்தில் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு எல்லாம் நிச்சயித்தார்கள். அவர் உடன் இருந்த அத்தனை அடியவர்களும் அழைத்து கொண்டு சென்றார்கள். ஏன் நாவுக்கரசர் பெருமான் அங்கு செல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழுவது எல்லாருக்கும் ஒரு ஐயம் எழுவது நியாயம். ஆனால் அவரால் வயது 80 கடந்து விட்டது. அவரால் இயலவில்லை. நான் வந்து இந்த கைலை பதிகத்தை வந்து நான் சொல்லலை, கைலை பயணத்தை ஐயா கூட சொல்லுவார். என்ன கைலை பயணத்தை சொல்லாமல் இருக்காங்க, வர்ற கடைசியாக போல கைலை பயணத்தை இறுதியாக வைத்துக்கணும். திருப்பூரில் போனோடனே இறைவனை சோதிக்கிறார். இவரை சோதிக்கலை, மக்களுக்கு நாவுக்கரசர் பெருமானுடைய நிலையை, கற்றற்ற நிலையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரை சொல்றார். அவர் அவங்க உழவார பணியெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது
அதை உழவார பணி செய்யும்போது ஒரே மரகதம் பொன் மணி எல்லாம் எல்லாம் பார்த்தவர் அசந்து போய் தூக்கி தனியாக ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சிருப்பார். எல்லாத்தையும் மண் போலவே அதையெல்லாம் எரிக்கிறார். அது முடிந்தவுடனே பல அரபியர்கள், அழகில் சிறந்த அரபியர்கள் வந்து நடனம் ஆடுகிறார்கள். இது தேவையில்லாத ஒன்று தான். இறைவனுக்கு வந்து 81 வயசு ஆனவரை இப்படி சோதிக்கணுமா? அவரை தேவையில்லை. ஆனால் மற்றவர்கள், உடன் இருப்பவர்கள், உடன் இருக்கும் அடியார்கள் நாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்கிறார். நீங்கள் நாவுக்கரசு பெருமான் அவர்களெல்லாம் சொல்கிறார், நீங்கள் வந்து ஆடி எந்த பிரயோஜனம் இல்லை, தாங்கள் செல்லலாம், நான் இறைவனுக்கு ஆட்பட்டு நீண்ட நாள் ஆய்ப்படுத்தது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். அவர் திருப்பூரிலே அவருக்கு அருள் கிடைக்கிறது. இப்போ கைலாயத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை, காரணமாக தான் நான் சொன்னேன். கைலாயத்தை வந்து நாவுக்கரசு போகணும்னு நினைக்கிறாரு. காலத்துக்கு போகிறாரு. காலத்துக்கு போகிறோடனே கண்ணப்பரை வணங்கி விட்டு அங்கேயும் ஒரே தண்ணீர் தான். கண்ணப்பரை வந்து கண்ணப்பருடைய அன்பை எண்ணி கண்ணப்பருக்கு அருள் கொடுத்து என்ன அங்கிருந்து கைலாயம் போகிறார். கைலாயம் போகிறோடனே உடம்பு தேயுது, கால் தேயுது, முட்டி தேயுது, கை தேங்கி போகுது, மாறுபாறை கழுவிட்டு போகிறார். அங்கே ஒரு அந்த நாள் தோன்றுகிறார், நீ வந்து அந்த உடம்பு போக முடியாது, நீ திரும்பி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, கைலாயநாதனை தரிசிக்காமல் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்தில் இருந்த குளத்தில் நீ மூழ்கு, உனக்கு கைலாய காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறார். பார்த்தா அவர் ரொம்ப பெரிய ஒரு தவமான செய்கின்ற முனிவர் மாறி இருக்கிறார். இறைவன் தான் வந்து என்ன அங்கே வந்து அந்த குளத்தில் மூழ்கிறார். எதிர்ப்பது திருவையாற்றிலே திருவையாற்றிலே அவர் காண்கின்ற காட்சியெல்லாம் ஆண் பெண்ணுமாகவே தெரிகிறது, இறைவனும் இறைவியாகவே தெரிகிறார்கள், அத்தனை காட்சி. அப்போ தான் அவர் வந்து அந்த கைலாய காட்சியை கண்டதாக ஒரு பாட்டு பாடுறார். நான் வந்து ஏன் இந்த கைலாய காட்சிக்கு அப்புறம் தான் அவர் போகிறார், திருப்பூர் இதெல்லாம் போகிறார். கைலாய காட்சி உண்டு அந்த பாடலோட நம்ம உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆசையினால் தான் நான் நடுவில் கொண்டாந்து வச்சிருக்கேன். இப்போ அந்த கைலாயத்தை காணவுடனே அவருக்கு அங்கே காட்சி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து அந்த கைலாயநாதனை பற்றி மாதர்பெரிய கன்னியான ஒரு பாட்டு பாடுறார். அந்த பதிகத்தை பாடி இறைவனை வணங்குகிறார். அந்த பதிகத்தில் நிறைய அந்த பதிகத்தில் விஷயம் இருக்குது. அந்த பதிகத்தை மட்டும் நம்ம அதாவது இவர் செய்ய அருட்செயல்கள் எல்லாம் வந்து நிறையா பதிகம் பாடிருக்காரு. இப்போ யானைக்கு வந்து எல்லாம் பதிகம் பாட்டினா நின்றுது யானை விஷத்தையும் நஞ்சு வரும்போது இறைவனை வேண்டி நஞ்சை நிற்கிறார். அந்த நஞ்சை அவருக்கு ஒன்றும் செய்யலை. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இறைவனை வேண்டிக்கிறார், பதிகத்தை பாடுகிறார். யானையெல்லாம் வந்தோடனே சந்தனம் எடுத்த முன்னே பதிகம் பாடினோடனே அது இவரை சுற்றி வணங்கிட்டு போயிட்டோம். நான் அதெல்லாம் சொல்லலை, நேரமின்மை காரணமாக மத்தியாவுக்கு 7:15 முடிச்சிடணும்னாங்க. கடைசி அந்த கைலாயத்தோடு முடிக்க வேண்டும் என்ற ஒரு சிறு ஆசையினால இந்த கைலாய அந்த காட்சியை வந்து கடைசியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு மட்டும் பாடிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அளவிடற்கரிய பெருமை. 49,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். நமக்கு கிடைச்சது 312 தான். ஏன்னா அவர் வந்து 64லேருந்து 81 வரை பல தலங்களை சென்றிருக்கிறார். ஞானசம்பந்தர் 14, இவர் வந்து மாணிக்கவாசர் 32, சுந்தரமூர்த்தி நாயனார் 18. ஆகையினால் இவர் தான் நீண்ட நாள் வாழ்வு. இவருக்கு வந்து ஒரு சில ராவணனுக்கு ஒரு வழிச்சொல்லி கொடுத்ததுனால இங்கே வந்துட்டார், இல்லைன்னா வந்திருக்க மாட்டார். அதனால் அவர் தான் நீண்ட நாள் 81 ஆண்டு காலம் அவர் இந்த நிலவரையில் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை பெற்றார். அதனால் அந்த பாட்டு இவரே அந்த திருவையாற்றிலே கைலை காட்சி கண்ட பாட்டு. இப்போ போனீங்கன்னா ஆடி அமாவாசை, ஆமாம், ஆடி அமாவாசைக்கு அந்த கைலை காட்சி ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுங்க. அந்த நாளில் தான் அவருக்கு கைலை காட்சி தென்பட்டதாக புராண வரலாறு சொல்கிறது. அந்த அன்னைக்கு வந்து 300-400 ஓதுவார்கள் இருந்து எல்லாம்
ராத்திரி ஃபுல்லாக அது பாடுவாங்க. பெரிய விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவிழாச்சு, திருவிழா ஆடி அமாவாசை அன்னைக்கு. ஸோ அந்த கைலாய காட்சி நாவுக்கரசு பெருமான் இவ்வாறு கண்டார் என்பது 2 பாடலை மட்டும் பாடி இந்த உரையை என்று நிறைவு செய்யணும். மலர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே யாது சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததற்காரம் காண்பான் கடைக்கண் நேர்கின்றே அளவு படாததோர் அன்போடு ஐயா அடைகின்ற போது இளமணனாது கழுவி ஏறு வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. திருச்சிற்றம்பலம். இந்த 114வது ஆண்டு விழாவிலே எனக்கும் நாவுக்கரசரை பற்றி எல்லாத்தையும் விட அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு நாவுக்கரசரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த சபை நிர்வாகத்திற்கு சந்திரசேகர் ஐயாவுக்கும் இந்த முன்னின்று நடத்துகின்ற திரு திருமதி புஷ்பா அம்மையாருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிவாயன் சிவாயன். இந்த ஆனந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவார சபையில 1890 மற்றும் 1910 இங்க பாலராய சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அந்த பாலராய சுவாமிகள் கேதாரத்துக்கு போனார். கேதாரத்துல திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே இந்த இடத்த இந்த சபைக்காக ஒப்படைச்சு என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கே சைவ சமயத்தை போற்றி பாதுகாத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் இங்க கல்வெட்டிலேயே உள்ளது. இதோட சாட்சி இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல அந்த சாமிகள் சென்றது, சாமி கேதாரத்திலிருந்து இந்த இடம் எதற்காக பயன்படுத்த வேண்டும், அந்த மகான் அன்று எழுதி வைத்தார். அது இங்கே நடைபெறுகிறது. அப்போ நல்லவங்க என்னைக்கு எது நினைச்சாலும் அது நிச்சயமா நடக்கும். அது ஆனந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தேவார தமிழ் சபை என்று அருமையா சொல்லிட்டார். மற்றதெல்லாம் திருமணி மன்றம் அது இதுன்னு வரும். ஆனா இங்க மட்டும்தான் ஆனந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவார சபை அந்த
பேரைய குறிச்சு அங்கே எழுதி வச்சாரு. அந்த கல்வெட்டு தான் இருக்கு. ஸோ வரலாறு நமக்கு 100 ஆண்டுக்கான வரலாறு அதுங்க எழுதி வச்சுட்டாரு. ஒன்றும் செய்ய முடியல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து வந்தப்போ இன்றைய தினம் 114ஆம் ஆண்டு ஐயா சொன்னாங்க. அதுவே அந்த இடத்த இது பண்ணியிருக்காங்க. இருந்தப்போ என்னதான் சின்னது தெரியல, இங்க இருக்கவங்க மனசுலாம் பெருசு. ஆலந்தூர் இருக்கவங்கன்னா இறைப்பணிக்காய் தன்னை எப்பொழுதுமே அர்ப்பணிச்சுவாங்க. இவங்க அப்பா இருக்காரு மாணிக்கம் செட்டியாரு. மாணிக்கம் செட்டியார் தான் எங்கெல்லாம் தெரியும். எங்க தாத்தா இருந்தது, எங்க அப்பா இருந்தது, அடியன் இப்ப வந்திருக்குன்னா அது இறைவன் திருக்கருன்னு அமைஞ்சது. இறைவனா கூட்டி வச்சதுதான் இந்த சபை. இது நாம தானா சேர்ந்த கூட்டமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட இறையர்களால் கூட்டிய கூட்டம். அந்த இறையர்களால் கூட்டிய கூட்டத்தை இன்னைக்கு அப்பர் பெருமானை பத்தி நம்ம ஐயா அழகா சொன்னார். அப்பர் பெருமானை சொல்லும் போது முதல்ல அப்பர் பெருமான் எதனால சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார் முதல் எடுக்கும்போது அரியானை சொல்லி பெரும்பற்ற புலியானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்போ பெரும்பற்ற புலியோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கும் நாள் என்று ஐயா வந்து சொன்னாங்க. ஐயா நம்ம இந்த உடல் விஷயம்னா இங்க சைவ மங்கையர்கரசி வந்தது எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த மங்கையர்கரசியோட கொள்கையே பெரும்பற்ற புலியானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே ஐயதான் கொடுத்தாங்க. அந்த கொள்கை இன்றைக்கு இருக்கு. ஆனா அரியானை பாட்ட சொல்லிட்டு நாவுக்கரசரோட சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சொன்னாரு. இங்கதான் சொல்லும்போது சைவ சித்தாந்தம்னா பலபக்கமும் சுபக்கமும் வருது. எப்படி சமணத்து பேசும்போது லைஃப் டைப் ஆயிடுச்சு. சைவத்தின் பெருமையை சொல்லும்போது லைட் வந்துடுச்சு. இது நடந்ததா இல்லையாமாங்க? சைவத்தின் பெருமையை சொன்ன உடனே ஆப்பான விளக்கு கூட எரிய ஆரம்பிச்சு. அதுதான் சைவம். அந்த சைவத்துக்கு இந்த ஆலந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவார சபையை சாட்சி. இது நடந்தது, நடைபெற்றது, எல்லோரும் கண்டது, எல்லோரும் அனுபவிச்சது. இப்படின்னு எடுத்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தாரு சொன்னாரு. அடுத்ததான் என்ன சொன்னாரு? ரொம்ப அருமையா கொண்டு வந்தாரு. அப்பர் பெருமான் வரலாறு அப்படியே சேக்கிழார் என்ன சொன்னாரோ அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு சேக்கிழார் தான். எதை எடுத்தாலும் சேக்கிழார்ட்டு போவார். சேக்கிழார் என்ன சொன்னாரு அவர் எதோ எடுத்துக்க மாட்டார். சேக்கிழார் சொல்லியிருக்காரா, சேக்கிழார் அந்த இடத்துல என்ன சொன்னாரு எதை சொன்னாருன்னு பார்ப்பாரு. அதே தான் எடுக்கும் பொழுது நம்ம அந்த அப்பர் பெருமான் வரலாறு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாரு. நீங்க ஐயா கேள்வி இந்த கண்ணு ஆப்ரேட் ஆயிடுச்சு, இந்த கண்ணு ஆப்ரேட் ஆயிட்டு ஐயா நடந்த கலந்து கொண்டு முதல் பொது நிகழ்ச்சி இது. ஐயா கிட்ட திடீர்னு விண்ணப்பத்தை வச்ச உடனே சரி அப்பர் பெருமானுக்கா வரன்னு சொல்லிட்டாரு. அப்பர் பெருமானை பத்தி மணிக்கணக்கா நாட்கணக்கா பேசக்கூடியவர் இருந்தாலும் அவர் கண்ண டிராஸ் போடணும். ஆகையால சுருக்கமா பிடிச்சிட்டாரு. அப்போ இது என்ன சொன்னாரு? குடித்த புருவம் கோவை செவ்வாயும் அந்த பாட சொல்லும்போது மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னை பாத்துக்கிட்டே இருக்குன்னா எனக்கு இந்த பிறவி எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு அந்த அப்பர் பெருமான கொள்கையை நான் தில்லையில வலியுறுத்தினத அழகா எப்படி திருமுறைகள் கிடைச்சதுன்னு பாபாமா கொண்டு வர ரொம்ப வேகமா போனாரு. அப்புறம் திருவிழிமலை கொண்டு வந்தாரு. அப்ப நாள் சமுதிர கொண்டு வந்தாரு. ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டு நிறைவா கொண்டு போய் திருப்பூர் கூட சொல்லாம நேரா திருவையாறு தான் முடிச்சாரு. நான் அப்போ கூட ஆச்சரியப்பட்டேன். கைலாயத்தை வேற்றாகி முன்னாகி சொல்லலையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா பின்னால சொல்லுவேன்னாரு. என்ன நினைச்சாரு? கைலாயம் நமக்கு திருவையாறு தான் நீங்க பூலோகத்துல அப்பர் பெருமானை காட்டிட்டாரே. அதனாலதான் என்ன மாதப்பீரை கன்னியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேதி புகுவார் அவர் பின் புகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மனப்பிடியோடு
களிறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன அப்போ அம்மையும் அப்பாவும் நம்ம மேல திருவடியை சூட்டி இருக்கக்கூடிய காட்சிய கைலாய காட்சி எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றதுக்கு அருமையா முடிச்சுக்காரு ஜோரோ கைத்தட்டுக்குள்ள மையத்தை